ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி எக் ரைஸ் பண்ணலாம், அதுவும் குயிக்காக எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் எக் ரைஸ் வீடியோ பார்த்துடலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துருவின இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சியும் பூண்டும் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டாச்சு. வெங்காயம் சேர்த்து வெங்காயம் எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வெஜிடபிள் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு வெஜிடபிளும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா வெறும் எக்கு மட்டும் சேர்த்து கூட நம்ம செய்யலாம். அதை நம்மளோட விருப்பத்தை பொறுத்து தான். நான் வெஜிடபிள் பார்த்திங்கன்னா கேப்சிகமும் கேரட்டும் தான் சேர்த்துருந்தேன். கேப்சிகம் கேரட் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 முட்டை தான் எடுத்து வச்சுருந்தேன். 3 முட்டையை முட்டை உடச்சி ஊற்றும்போது நம்ம பார்த்திங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்றி உடனே நம்ம மிக்ஸ் பண்ணாமல் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அப்படி 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது முட்டை ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கும். அப்படி பெரிய பெரிய பீசஸாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்கள்கிட்ட நம்ம எக் ரைஸ்ன்னு சொல்லி கொடுக்கும்போது எக்கு எங்கே அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு நம்ம இந்த மெத்தடில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா கையில் பெரிய பெரிய பீசஸாக மாட்டும்போது அவங்க எடுத்து காமிக்கலாம், அந்த இடத்துல எக்குன்னு சொல்லி சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் எப்போவுமே இதே மாதிரி தான் என்னோடய பாப்பாவுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக தான் வந்திருக்கு, ரொம்ப குட்டியாலாம் ஆகலை. ஓரளவுக்கு எக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட மசாலா ஐட்டம்ஸ் தான் சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஹோட்டலில் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறோம். பட் என்ன சாஸ் ஐட்டம், சாட் மசாலா இந்த இதெல்லாமே நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா பொடி பார்த்திங்க அப்படின்னா கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் இந்த மசாலா ஐட்டம்ஸ் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதை தாண்டி நான் வேறு சாஸ் ஐட்டம் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. சோயா சாஸ் இந்த மாதிரி எதுவுமே நான் ஆட் பண்ணவே இல்லை. வீட்டில் செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். நான் தேவையான அளவு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் கிண்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சாதம் வடித்து வச்சுருந்தேன். சாதம் வடித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டு வச்சுருந்தேன். நம்ம சூடோடு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சாதம் உடஞ்சிரும். அதை லைட்டாக ஆற வச்சுருந்தேன். அது கூடவே பார்த்திங்கன்னா அந்த சாதத்தையும் சேர்த்து லைட்டாக ஒரு பெரட்டியாச்சு. ரொம்ப மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சாதம் உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக ஒரு 2 பெரட்டி லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான டேஸ்டான எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சு பாப்பாங்களுக்கு கொடுக்க வேண்டியதான். என் பாப்பாவுக்கு நான் பிளேட்டில் எடுத்து வச்சு கொடுத்தேன், டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆகும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.